ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்கடூஸ் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, போன படத்தில் அவர் 2 கீயும் கண்டுபிடிச்சிருவார். இந்த படத்தை அந்த கண்டுபிடிச்சி அந்த சப்மரீனில் இருக்கிற அந்த கோடை எடுத்து எப்படி அந்த என்டிட்டி அழிச்சாங்கிறது தான் கதை. அழிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. ஏன் அதை அழுத்தி சொல்கிறேன்னா, அது நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். படத்தில் டாம் க்ரூஸ் மிரட்டி விட்டுக்கிறாருங்க. ஹெலிகாப்டர் சீனும் சரி, அண்டர் வாட்டர் சீனும் சரி மிரட்டி விட்டார். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம 2 கமெண்ட் பார்த்துருவோம். பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாம் க்ரூஸ் தான், வேறு யார் இருக்க போகிறா. அவர் ஸ்டெண்ட்டுக்கும் சரி, அவர் ஆக்டிங்கும் சரி, அவர் தான் படத்துக்கு பாசிட்டிவு. ஸ்டோரி அங்கங்கே கொஞ்சம் அடிபட்டிருந்தாலும் டாம் க்ரூஸ் சமாளிச்சிட்டாரு. நான் போன தேட்டரில் டாம் க்ரூஸ் பேர் சொல்லி தான் படம் டிக்கெட்டே வாங்குறாங்க. டாம் க்ரூஸ் எவ்வளோ ரசிகர்கள் வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன லேக் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா மிஷன் இம்பாசிபிள் படத்தையோட கிளிப்பும் போட்டு காட்டுறாங்க. ஏன்டா மிஷன் இம்பாசிபிள் 8க்கு வந்தோமா இல்லை எல்லா மிஷன் இம்பாசிபிள் படத்தையும் பார்க்க வந்தோமாடா, இப்படி தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகலை. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம், ரீவாட்ச் பண்ணிட்டு போகணுன்னு நினச்சேன். ரீவாட்ச் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப லேக் அடிச்சிருக்கும். அதனால் ரீவாட்ச் பண்ணாமல் போனேன். எம்ஐ எல்லா படத்தையும் ரீவாட்ச் பண்ணிட்டு போயிருக்கவங்களுக்கு இது பெரிய லேகாக இருந்திருக்கும். இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் செகண்ட் ஹாஃப்லாம் உக்கார இடம் தெரியல. டக்குன்னு ஸ்க்ரீன் ப்ளே வருது. ஒரு 20 நிமிஷம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட படம் சாறுமாராக வந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எம்ஐ ஃபேன் அல்லது டாம் க்ரூஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஷன் இம்பாசிபிள்னு எனக்கு என்னானே தெரியாதுப்பா, போய் படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரியே இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் நீ ஆக்ஷன் சீனுக்கோசரமே உங்களுக்கு தூங்கவே விட மாட்டாங்க. அப்படி ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், சென்ட்ரல் ஆடியன்ஸுக்கும் செகண்ட் ஹாஃப் ஒரு ஒர்த்தான இது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான். ஆனால் மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸுக்கு தெரியும் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தானே. உங்களுக்கு ரொம்பவே லேக் ஃபீல் ஆகும். வரட்டாமாமே ஸ்கடூஸ்.